பெங்களூரிலிருந்து மங்களூர் வரையிலான பயணத்தில் அற்புதமான கடலோர காட்சிகள், பழமையான கோவில்கள் மற்றும் பசுமையான மலைகள் என உங்கள் கண்களுக்கு விருந்து படைக்கும். பெங்களூருவிலிருந்து 350 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மங்களூரு பயணம் கார்களில் 6 மணி நேரத்துக்கு மேலாகிறது. பெரும்பாலான எக்ஸ்பிரஸ் மற்றும் மெயில் ரயில்களில் பெங்களூரு மற்றும் மங்களூரு இடையே பயணிக்க சுமார் 9 முதல் 10 மணி நேரம் வரை ஆகும். இது நிறுத்தங்கள் மற்றும் நிலப்பரப்பு நிலைமைகளை பொறுத்து மாறுபடும். இந்த வழியில் உடுப்பி, கிருஷ்ணர் கோவில் கடற்கரை, முருதேஸ்வரர் ராஜகோபுரம், கொடசாத்ரி மலையேற்றம், தர்மஸ்தாலா, செயின்ட் மேரி தீவு, கப்பு கடற்கரை போன்ற முக்கிய இடங்கள் உள்ளனர். இது தவிர இயற்கை ஆர்வலர்களுக்கு மஞ்சராபாத் கோட்டை மற்றும் குதிரேமுக் போன்ற உள்ரத்தினங்களும் உள்ளனர். அவை மங்களூரு பன்ஸ் மற்றும் புதிய கடல் உணவு போன்ற தனித்துவமான உணவு அனுபவங்கள் நிறைந்தவை. கடலோர கர்நாடகா பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் பல ஆண்டுகால கோரிக்கைகளுக்கு பிறகு பெங்களூரு மற்றும் மங்களூரு இடையே ரயில் இணைப்பில் ஒரு பெரிய முன்னேற்றம் இறுதியாக வரவுள்ளது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் விரைவில் இந்த முக்கியமான வழித்தடத்தில் இயக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மாநில தலைநகருக்கும் கடற்கரைக்கும் இடையே பயணம் செய்யும் பயணிகளுக்கு பயண நேரத்தை குறைத்து வசதியை மேம்படுத்தும். மங்களூருவுக்கு விரைவில் வந்தே பாரத் இணைப்பு கிடைக்கும் என்று மத்திய ரயில்வே இணையமைச்சர் வி. சோமண்ணா தெரிவித்துள்ளார். முன்மொழியப்பட்ட வந்தே பாரத் ரயில் பெங்களூரு மற்றும் மங்களூரு இடையே இயக்கப்படும் என்று ரயில்வே வட்டாரங்கள் தெரிவித்தன. இந்த வழித்தடத்தில் வந்தே பாரத் ரயில் இயக்கப்பட்டால் பயணத்தை சுமார் 5 மணி நேரத்தில் முடிக்க முடியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பயண நேரத்தின் இந்த குறைப்பு வணிக மற்றும் பொழுதுபோக்கு பயணிகள் இருவருக்கும் ஒரு திருப்புமுனையாக பார்க்கப்படுகிறது. பெங்களூரு மற்றும் மங்களூருவை தவிர வந்தே பாரத் சேவையானது வழித்தடத்தில் உள்ள தும்கூர் மற்றும் ஹாசன் உள்ளிட்ட பல முக்கிய மாவட்டங்களுக்கு பயனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சேவையானது கடலோர கர்நாடகாவில் உள்ள முக்கிய யாத்திரை தலங்களுக்கு பயணம் செய்யும் பக்தர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதுள்ள ரயில் சேவைகளை விட வேகமான மற்றும் வசதியான விருப்பத்தை வழங்குகிறது. பெங்களூரு மற்றும் மங்களூரு இடையே மேம்பட்ட ரயில் இணைப்பு சுற்றுலாவிற்கு ஒரு பெரிய ஊக்கத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறைவான பயண நேரம் அதிக வார இறுதி பயணங்களை ஊக்குவிக்கும் மற்றும் இப்பகுதிக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கும்.